Good evening, children. Very nice to meet you all. Today we are here to do our alpha meditation. See, first, alpha அப்படின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம நார்மலாக ஒரு குழந்தையா இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். நம்மளுக்குள்ளே இருக்கிற சக்தி, நம்ம மனசோட சக்தி, நம்ம ஆழ் மனசோட சக்தி, நம்ம மூளையின் சக்தி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் இந்த மூளையின் சக்தியை நம்ம அளவிடுறதுன்னு பார்த்தீங்கன்னா 3 வேவ்ஸில் அளவிடலாம். ஒன்று ஆல்ஃபா, இன்னொன்று பீட்டா, இன்னொன்று காமா. ஸோ இந்த ஆல்ஃபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 to 14 CPS, that is cycle per second of your brain. The action of your brain is up to 7 and 14, the middle period, that 7 to 14 will be. And beta above 14. நம்ம எப்பவுமே பீட்டா ரேஸில் தான் உட்காந்துருப்போம், பீட்டாவில் தான் நம்ம யோசிப்போம், பீட்டாவில் தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். நம்ம மூளையோட செயல்பாடு பயங்கர வேகமாக இருக்கும். அதோட செயல்திறனை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. நம்மளையும் மீறி நம்ம தாட்ஸ் எல்லாம் ஓட ஆரம்பிக்கும். நம்மளுக்கு கோபம் வரும், நம்மளுக்கு பொறாமை வரும், நிறைய பொய் சொல்ல தோணும். நம்ம நிறைய நம்ம மூளையை வேறு மாதிரி தான் பயன்படுத்துவோம். பட் இந்த ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்ததுன்னா மூளையோட செயல்திறன் ரொம்ப அமைதியாகவும், உங்கள் மனதோட செயல்திறன் அதோடு சேர்ந்து ரொம்ப சாந்தமான ஒரு நிலையில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நம்ம ஆல்ஃபா தியானம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ஃபா தியானம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும். உங்கள் மைண்டை எதையுமே திங்க் பண்ண வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன், எதை வேணால் திங்க் பண்ணுங்கள், ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆல்ஃபா ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க. ஃபர்ஸ்ட் சிட் எரெக்ட். முதுகு நல்லா நேராக நிமித்தி அழகாக உட்காந்துக்கோங்க. கம்ஃபர்ட்டாக, நீங்கள் பத்மாசனம் அந்த மாதிரி ஆசனம் எல்லாம் வேணாம். கரெக்டாக எப்படி உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக தோணுதோ அது போல் உங்கள் நார்மலாக நீங்கள் உட்காந்துக்கலாம். மேக் யுவர் செல்ஃப் ஃப்ரீ அண்ட் ரிலாக்ஸ்ட். கீப் யுவர் palm open. Don't close your eyes now. உங்கள் பாம்ஸை ஓப்பனில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ரிசீவ் வாட் ஐ சே. நான் என்ன சொல்கிறேனோ அதை ரிசீவ் பண்ணிக்கோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா ஸ்டேஜுக்கு உங்கள் மைண்டை கொண்டு போகணும் அப்படின்னாவே ஒரு 4 ஸ்டேஜஸ். ஃபர்ஸ்ட், நிமிர்ந்து உட்காரணும். டோன்ட் ஹாவ் த கியூரியாசிட்டி தட் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் சம்திங் நியூ. இது ஏற்கனவே உங்களுக்கு உங்கள் மைண்டில் இருந்தது தான், அதனால் புதுசாக எதையும் கற்றுக்க போகிறோன்ற ஒரு பயம்லாம் ஒன்றும் வேண்டாம். ஃப்ரீயாக உட்காந்துக்கோங்க. உங்கள் பாமை ஓப்பனில் வச்சுக்கோங்க. அண்ட் bring your palm to your stomach. அழுத்தக்கூடாது, சும்மா லேசாக உங்கள் வயிறில் கையை வைங்க. ஃபர்ஸ்ட், மூச்சை இழுக்கும் பொழுது ஏர் உள்ளே போகுது இல்லையா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டமக் என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகணும். மூச்சை வெளியே விடும் பொழுது காற்று வெளியில் வருது, அப்போ உள்ளே இருக்க பலூனில் இருக்க காற்று வெளியே வந்துச்சுன்னா பலூன் என்ன ஆகும், சுருங்கும். ஸோ அந்த மாதிரி மூச்சை கரெக்டாக விடுறதுக்கான முறையே இதுதான். வயிறு வரைக்கும் போகணும், அந்த வயிற்றுலேருந்து மூச்சு வெளியே வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 50 ப்ரீத் இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இது ஆல்ஃபாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஆல்ஃபா போகிறதுக்கே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது. ஜஸ்ட் ப்ரீத் இன். க்ளோஸ் யுவர், remove your specs dear, remove your specs. ப்ரீத் இன். மூச்சை உள்ளே வாங்குங்க. அடி வயிறு வரையும் மூச்சு போகணும் மெதுவாக. மூச்சோட சவுண்டு கேட்கக்கூடாது. இப்போ நான் ப்ரீத் பண்ணுறேன், கேட்காது பாருங்க. ப்ரீத் அவுட். மூச்சை லேசாக வெளியே விடுங்க, எந்த ப்ரெஷரும் இருக்கக்கூடாது. ரொம்ப லேசாக மூச்சை அழகாக ஒரு ஃபெதர் வச்சிங்கன்னா கூட அந்த ஃபெதர் அசையக்கூடாது, அந்த அளவுக்கு மூச்சை ரொம்ப நிதானமாக வெளியே விடுங்க. ப்ரீத் இன். செக் பண்ணிக்கோ, வயிறு ப்ரீத் இன்னா வெளியில் வரணும், ப்ரீத் அவுட்னா உள்ளே போகணும். ப்ரீத் அவுட். ஸ்லோலி ப்ரீத் இன். Breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in,
breathe out, breathe in, breathe out, and slowly watch your breath. உங்கள் மூச்சை மட்டுமே கவனிங்க. எவ்வளோ அழகாக உள்ளே போய் வெளியே வருதுன்னு உங்களுக்கே தெரியும். நிதானமாக ப்ரீத் பண்ணுங்க. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Slowly breathe in and breathe out. Watch your breath. Just watch your breath. Slowly you're relaxing your palms. உங்களுடைய பாதங்கள் ரொம்ப லேசாக பண்ணுறீங்க, ரொம்ப அழகாக ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. உங்கள் பாதத்தில் இருக்கிற விரல்கள் எல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுது. You are very relaxed now with your palm. And கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகுது உங்கள் ஃபீட், உங்கள் லெக்ஸ் எல்லாம். Now relax your thighs. உங்கள் இடுப்பத்தை அப்படியே கலட்டிக்கோங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்க. Relax your stomach. Relax your backbones, throat. Relax your lips. Relax your nose. Relax your eyes. Relax your forehead. Your total body is relaxed now. You feel like flying in the air. You feel like a happiest bird in the world, not a person. You feel like a bird. You're flying on a sky. Just you feel very happy and blessed. மெதுவா ரொம்ப பிடிச்சமான இடத்துக்கு நீங்க போறீங்க. அது உங்க வீடா இருக்கலாம், இல்லை உங்க ஸ்கூல் கிளாஸ் ரூமா இருக்கலாம், இல்லை ஒரு கோயிலா இருக்கலாம். வேறெவர் யூ விஷ். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடத்துக்கு உங்க மனசு அப்படியே உங்களை கூட்டிட்டு போகுது. அங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே இருக்கு. You are just touching it. அது தொட்டு பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பொருள் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட இருக்கிறாங்க. So you feel very happy now. ஜஸ்ட் உங்கள் மேலே ஒரு குளிர்ந்த காற்று வீசுது. ஏதோ ஒரு பறவையோட சத்தம் கேட்குது. உங்களுக்கு பிடிச்சமான அந்த இடத்துல ஒரு சின்ன இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே போய் உட்காந்துக்கிறீங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான இடத்துல உட்காந்துருக்கிறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க. உங்களால் நல்லா அதை உணர முடியுது. You are just singing song there.
ஒரு பிடிச்சமான பாட்டு பாடுறீங்க. You are the happiest person in the world. நீட்டின விரலை மடக்கிக்கோங்க. உங்கள் கட்டை விரல் உங்கள் ஆள்காட்டி விரலை தொடணும். This is called as alpha mudra. உங்கள் சின்முத்ரா பொசிஷன் வச்சுட்டு 3 நீட்டி இருக்க விரலையும் மடக்கி உங்களோட கட்டை விரல் உங்கள் ஆள்காட்டி விரலை தொடணும். ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, மெதுவாக. உங்களுக்கு பிடித்தமான இடத்துல இருக்கிற நீங்கள் மெதுவாக ஆல்ஃபா நிலைக்கு போகிறீங்க. உங்கள் பிரெயின் 7 to 14 CPSல வேலை செய்து ஆல்ஃபா நிலையில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க. உங்கள் மீது வயலட் கலர் ரேஸ் பாய்கிறது. உங்கள் மீது வெள்ளை நிற கதிர்கள் பாய்கிறது. உங்கள் மீது பிங்க் கலர் கதிர் பாய்கிறது. உங்கள் மீது கோல்டன் கலர் கதிர் பாய்கிறது. சுற்றி வானவில்லின் 7 நிறங்களும் இருக்கின்றன. ஆல்பா நிலையில் உங்கள் மனதிற்கு கட்டளை இடுகிறீர்கள். நான் மிகவும் சிறந்த குழந்தை. நான் என் பெற்றோருக்கு பிடித்தமான குழந்தை. நான் என் ஆசிரியருக்கு பிடித்த குழந்தை. நான் நல்லதை மட்டுமே செய்வேன். என் எண்ணங்கள் நல்லதை மட்டுமே செய்ய தூண்டும். நான் மிகவும் சிறந்த அறிவாளி. என்னால் அனைத்து காரியத்தையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். என் திறமைகள் அனைத்தும் என்னால் நல்ல முறையில் வெளிப்படுத்த முடிகிறது. நான்
எதை படிக்கிறேனோ அதை சிறப்பாக படிக்கிறேன். நான் எதை படித்தாலும் புரிந்து படிக்கிறேன். நான் எப்பொழுதும் உண்மையை மட்டுமே பேசுவேன். நான் மிகவும் தைரியமானவன். நான் எதை படிக்கிறேனோ அதை உணர்வு பூர்வமாக புரிந்து கொள்கிறேன். நான் 100க்கு 100 மதிப்பெண் கண்டிப்பாக எடுப்பேன். நான் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்தையும் புரிந்து கொள்கிறேன். என் அறிவை நான் எப்பொழுதும் பெருக்கிக் கொள்வேன். அனைவரிடமும் நற்பெயர் வாங்குவேன். நல்ல மதிப்பெண்களை எடுத்து என் பள்ளிக்கு சிறந்த பெயர் வாங்கித் தருவேன். என் பெற்றோரை பெருமையடைச் செய்வேன். நான் சிறந்த நண்பனையே தேர்ந்தெடுப்பேன். நான் நல்லதை மட்டுமே இந்த உலகத்திற்கு சொல்வேன். என்னால் அனைத்து காரியங்களையும் செய்து முடிக்க முடியும். என் ஆழ்மனதின் சக்தி பெருகிக் கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சம் என்னுடையது. இந்த பிரபஞ்சத்தில் நான் சிறந்த மனிதனாக உருவாகுவேன். என்னால் அனைவரையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முடியும். என்னுடைய தேர்வுகளில் நான் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்து வருகிறேன். என் ஆசிரியருக்கு நான் சிறப்பானவனாக விளங்குவேன். நான் எந்த வேலையை செய்தாலும் மிகவும் சிறப்பாக அதை செய்து முடிக்க ஆழ்நிலை தியானத்தை பயன்படுத்துவேன். என் மனம் என் கட்டளைக்கு அடிபணிகிறது. என்னை சுற்றி நல்ல கதிர்வீச்சுக்கள் எப்பொழுதும் இருக்கின்றன. என்னை சுற்றி எப்பொழுதும் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறது. நீங்கள் மிகவும் லேசாக உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு பிடித்தமான இடத்தில் இருக்கிறீர்கள்.
உங்களுக்கு பிடித்தமான இடத்தில் இருந்து மெதுவாக கற்பனை மூலம் எழுந்திருக்கிறீர்கள். அப்படியே நடக்கிறீர்கள். உங்களுக்கு பிடித்த பொருளை தொட்டு உணர்கிறீர்கள். மெதுவாக உங்கள் கற்பனை உலகத்தில் இருந்து வெளிவருகிறீர்கள். இப்பொழுது உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள், எவ்வளவு லேசாக வருகிறது என்று. மூச்சு மிகவும் அழகாக உள்ளே செல்கிறது, மிகவும் அழகாக வெளியேறுகிறது. உள்ளே செல்கிறது, வெளியேறுகிறது. உங்கள் மூச்சை உணர்கிறீர்கள். ஆல்பாவிற்கு நன்றி, என்னுடைய ஆழ்மனதின் சக்தியை எனக்கு உணர வைத்ததற்கு. ஆல்பாவிற்கு நன்றி, நான் திறமைசாலி என்று என்னை நம்ப வைத்ததற்கு. ஆல்பாவிற்கு நன்றி, என் செயல்திறனை அதிகம் செய்ததற்கு. உங்கள் மூச்சை மட்டுமே கவனியுங்கள். மிகவும் லேசாக உள்ளே சென்று அழகாக வெளியேறும். உங்கள் உடம்பில் எங்கு எந்த குறைகள் இருந்தாலும், எந்த நோய் இருந்தாலும் அது உங்கள் மூச்சின் மூலமாகவே வெளியேறிவிட்டது. இப்பொழுது நீங்கள் மிகவும் ஆரோக்கியமாக உணர்கிறீர்கள். ஆழ்மனதின் சக்தியின் மூலம் நீங்கள் மிகவும் ஆரோக்கியமானவனாக மாறிவிட்டீர்கள். திறமையானவனாக மாறிவிட்டீர்கள். சிறப்பானவனாக மாறிவிட்டீர்கள். இன்று முதல் ஆல்பா முத்திரை உங்களுக்கு பயன்படட்டும். மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுங்கள். உங்கள் இரு கைகளையும் ஒன்றாக சேர்த்து மெதுவாக தேய்த்து கண்களின் மேல் வைத்து சிறிது முன்புறமாக எடுத்து கண்களை லேசாக திறந்து உங்கள் உள்ளங்கைகளை காணவும். After doing alpha, you should not speak to each other. See, உங்களுக்குள்ள இருக்கிற ஆல்பா என்ன அப்படிங்கிறது, உங்களை ஆழ்மனதோட சக்தி என்ன அப்படிங்கிறது நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. உணர்ந்தது நீங்கள் அப்படியே வச்சுக்கணும். அப்படின்னா ரொம்ப அதிகமாக தியானம் பண்ணாலும் இல்லை எது பண்ணாலும் கம்யூனிகேஷனை கம்மி பண்ணிக்கணும். நீங்கள் இப்போ பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஆழ்நிலையில் நீங்கள் யோசிச்சது எல்லாமே என்ன ஆகும், பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட போயிடும். உங்களோட வைப்ரேஷன்ஸ் திருப்பி வீக் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கீங்க. நீங்கள் கேட்கலாம், இந்த ஆல்பா தியானம் இப்போ பண்ணோம் மேம், நாங்கள் வீட்டில் போய் பண்ண முடியுமா? நான் சொன்னேன், உங்களுக்கு ஆல்பா முதிரையிலிருந்து உங்களுக்கு பயன்பாட்டில் இருக்கும்னு சொன்னேன். அதுக்கு தீட்சை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஆல்பா முத்ரையை நீங்கள் பயன்படுத்தணுன்னாவே போதும். இந்த முத்ரா நீங்கள் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சிபிஎஸ், அதாவது சைக்கிள் பெர் செகண்ட், உங்கள் பிரெயினோட சைக்கிள் பெர் செகண்ட் 7 to 14 போயிடும். கோவம் கம்மியாயிரும். புத்திசாலித்தனம் எப்போ வரும்? கோவம் இல்லாதப்போ தான் புத்திசாலித்தனம் வேலை செய்யும். கோவம் இல்லாதப்போ தான் அழகாக படிக்க முடியும். பொறாமை இல்லாதப்போ தான் எதை ஒன்றும் புரிஞ்சுக்க முடியும், இல்லையா? ஸோ நீங்கள் எப்பயுமே உங்கள் மைண்டை மார்னிங் எந்திரிச்ச உடனே, while you wake from your bed, ஜஸ்ட் அங்கே உட்காந்துட்டு
எதையுமே யோசிக்காமல் இன்றைக்கி என்னுடைய மூளை 7 to 14 CPSக்குள்ளேயே இருக்கணும் இல்லையா? 14 CPSக்குள்ளே இருக்கணும். அந்த 14 சைக்கிள் பெர் செகண்ட்லேயே எதை நீ யோசித்தாலும் கரெக்டாக இருக்கும். உன்னால் எதை படிக்க முடியுதோ அதை அழகாக படிக்க முடியும், புரிஞ்சுக்கிட்டு படிக்க முடியும். நம்மளுக்கு படிக்கிறத விட புரிஞ்சுக்கிட்டு படித்தாதான் மார்க்ஸும் நல்லா வரும், நம்ம நாலேஜும் நல்லா கெயின் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஆல்ஃபாவை எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன விஷயம் படிக்கிறதா இருந்தால் ஆல்ஃபா முதிரையில் உட்காந்துட்டு புக்கை திறந்து வச்சுட்டு நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அந்த ஆல்ஃபா இது பாட்டுக்கு இருக்க போது நீங்கள் பாட்டுக்கு படிக்க போகிறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆழ்நிலை தியான நிலை வந்து உங்களுக்கு ஆழ் மனசு உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுது. அப்போது எல்லா விஷயத்தையும் ஈஸியாக கிரகிக்கக்கூடிய தன்மை வந்துடும். ஸோ படிப்பில் மட்டுமே கான்சன்ட்ரேஷன் இருக்கும். சரி, நான் டான்ஸ் பண்ணுறேன், டான்ஸ் பண்ணும்போது கூட இந்த முத்ரா பயன்படுத்தலாம். ஜஸ்ட் ஒரு 2 minutes இல்லை ஒரு 10 minutes இப்படி உட்காந்துட்டு நான் ரொம்ப சிறப்பாக எல்லாம் செய்ய போகிறேன்னு சொன்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். என்ன அப்படின்னா ஒரு வைப்ரேஷன் தான். நம்மளுக்கு இருக்கிற வைப்ரேஷன்ஸ் ஆல்ஃபா ஸ்டேஜ்க்கு வந்து அந்த அதிர்வலைகள் ஆல்ஃபா அதிர்வலைகளாக வெளியில் வர ஆரம்பிக்கும் போது எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாக நடக்கும். நம்மளுக்கு எப்பயுமே வந்து தோல்வியே இருக்காது. தோல்விங்கிறது நம்ம மனசு ஏற்றுக்கிறது தானே இல்லையா? நம்ம மனசு எப்படி பார்க்குதோ அதுதான் தோல்வி வெற்றி. ஸோ ஆல்ஃபா நிலையில் இருக்கும்போது சமன்னாக பார்க்கறதுக்கான ஒரு தன்மை வந்துடும். எதையுமே சமமாக பார்ப்பீங்க. ஸோ தோல்வி இருந்தாலும் சரி அதை எப்படி எடுத்துப்பீங்க? அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் யுவர் விக்டரி அப்படி தானே எடுத்துப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. எப்பயுமே முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சாந்தமாக இருக்க பழகுங்க. சாந்தமான நிலையில் உங்களை பற்றி யோசிங்க. கடவுள் வந்து பெரிய கிஃப்டாக நம்மளோட பாடியை நம்மளுக்கு கொடுத்துருக்குறார் இல்லையா? நம்ம உலகத்தில் இருக்கிற பஞ்சபூத சக்தி தான் நம்மளை வழி நடத்துது. எலிமெண்ட்ஸ் 5 எலிமெண்ட்ஸ். நம்ம நெருப்பில் சமைச்சு சாப்பிட்றோம், மூச்சு காற்றை வந்து மூச்சாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தண்ணியை உபயோகப்படுத்துகிறோம், பூமியை பிளான் பண்ணி அதுலேருந்து வர்றதை சாப்பிட்றோம். நம்ம எந்த பவர் எடுக்கிறதே இல்லை அப்படின்னா காஸ்மிக், அந்த காஸ்மிக்கில் இருக்கிற பவரை நம்ம சுத்தமாக எடுக்கிறதே கிடையாது. ஏன் எடுக்கிறது இல்லை? ஒரு இடத்துல அமைதியாக இருந்தால் தான் நாங்கள் என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம அமைதியாகவே இருக்கிறது இல்லை. நம்ம வெளியில் அமைதியாக இல்லைனாலும் உள் மனசு எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்கணும். அது இந்த ஆல்ஃபா முதிரையில் வச்சிங்கன்னா உள் மனசு அமைதியாயிரும். ஆட்டோமேட்டிக்காக காஸ்மிக்கில் இருக்கிறத நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கும். நம்ம எல்லாருமே ஒரு மேக்னெட் மாதிரி தானே. எர்த் இஸ் அ மேக்னெட்னு சொல்கிறோம்ல. வி ஆர் அ பார்ட் ஆஃப் எர்த். நம்ம ஒரு சின்ன துகள். அப்போது அந்த பெரிய மேக்னெட்டில் இருக்கிற அத்தனை தன்மையும் நம்மளுக்குள்ளே இருக்குமா இல்லையா? அப்போ அந்த அதை வந்து எப்போ நம்ம ஃபீல் பண்ணுறோம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்போ ஃபீல் பண்ணுறோன்னா நம்ம அது அமைதியாக இருந்து நம்ம நிலையை நம்ம எப்போ ஒழுங்காக பார்க்குறோமோ அப்போ நம்ம யாருங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த ஆல்ஃபா தியானம் இங்கிருந்து நீங்கள் எல்லாத்துக்குமே பயன்படுத்துங்க. நல்ல விஷயம் மட்டும்தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிளெஸிங்ஸ் ஒருத்தர் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒருத்தர் ப்ளஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 100 times திரும்பி உங்களுக்கு வரும். நீங்கள் ஒருத்தரை கர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா lakhs time உங்களுக்கு வருமா? ஒரு கெட்டது நினைக்கிறோம் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு தான் கெட்டது நடக்கும், அப்புறம் தான் மற்றவங்களுக்கு கெட்டது நடக்கும் இல்லையா? ஆல்ஃபா முத்ரா வைக்கும்போது நல்லது மட்டுமே சொல்லுங்கள், நல்லது மட்டுமே நடக்கும். ஆல்ஃபாவில் யாருக்குமே கர்சிங் கொடுக்க முடியாது, ஆல்ஃபாவில் யாருக்குமே கெட்டதை செய்ய முடியாது. புரியுதா? உனக்கு என்ன தேவை இந்த உலகத்தில் அதை நீ இந்த உலகத்துலேருந்து எடுத்துக்கலாம். உனக்கு என்ன உன் மைண்டுக்கு தேவை அதை இந்த உலகத்துலேருந்து நீ எடுத்துக்கலாம். நீ எப்படி படிக்கணும், நீ எப்படி வாழ்க்கையில் முன்னேறணும், ஒன்று சுற்றி இருக்கவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணுங்கிறது நீ டிசைட் பண்ணணும். ஸோ ஆல்ஃபா யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நல்ல ஒரு மார்க், நல்ல ஒரு நாலேஜ், நல்ல ஒரு பர்சனாக நீங்கள் ஃப்யூச்சரில் வர்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள்.